ஷாலோம் 7 டே சேலஞ்சுக்கு உங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் எதிர்கொள்கிறோம். அதுலேருந்து நம்மளை காத்துக்கிறதுக்காக ஆண்டவர் நமக்கு சில ஆயுதங்களை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி நம்ம அணிய இருக்கிற ஆயுதம் விசுவாசம் அப்படின்ற கேடகம். ஒரு போர் வீரன் எதிரிகள் தங்களை தாக்கும் பொழுது தன்னுடைய உடம்பை பாதுகாத்துக்கிறதுக்காக கேடகம் ரொம்ப முக்கியம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள், தடைகளை நம்ம எதிர்கொள்கிறோம். அதுலேருந்து நம்மளை காத்துக்கிறதுக்காக விசுவாசன்ற கேடகத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு நம்ம அதை அணிஞ்சு விசுவாசத்தோடு அறிக்கை இல்லாமா? முதல்ல இன்னைக்கு நம்ம பண்ண போகிற அறிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசன்ற கேடகத்தை நான் உயர்த்துகிறேன். அதாவது கேடகத்தை நம்ம கீழே வச்சுருந்தோம்னா ஈஸியாக எதிரி நம்மளை அட்டாக் பண்ணிடுவாங்க. அதை நம்ம உயர்த்தி பிடிச்சு நமக்கு எதிராக வர்ற ஆயுதங்களை நம்ம தடுக்கணும். நம்முடைய கேடகம் ஆண்டவர் இயேசு தான். அதனால் கண்களை மூடி நம்ம எல்லோரும் அறிக்கையிடலாம். ஆண்டவரே, இந்த நாளில் விசுவாசன்ற கேடகத்தை நான் உயர்த்தி பிடிக்கிறேன். கர்த்தாவே, என் வாழ்க்கையில் சந்தேகங்கள், பயங்கள், பிரச்சனைகள் வரும்பொழுது விசுவாசன்ற கேடகத்தை வச்சு என்னை நான் பாதுகாத்துக்கிறேன். ஆண்டவருடைய கரம் இன்னைக்கு என் கூடவே இருந்து என்னை வழி நடத்தும்னு சொல்லி நான் விசுவாசத்தோடு அறிக்கையிடுறேன். கர்த்தர் அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். இரண்டாவது, என்னுடைய நம்பிக்கையை என் கேடகமாகிய கர்த்தர் மேலே நான் வைக்கிறேன்னு சொல்லி நம்ம அறிக்கையிடுவோம். இந்த கேடகம் வீக்காக இருந்ததுன்னா நம்ம அதை நம்ப முடியாது, அது உடஞ்சிரும். ஆனால் நம்முடைய கேடகமாகிய ஆண்டவர் நம்பிக்கைக்கு பாத்திரர். அவர் நிச்சயமாக நம்ம கூட இருந்து நமக்கு உதவி செய்வார். ஆகவே கண்களை மூடி நம்ம எல்லாரும் அறிக்கையிடலாம். ஆண்டவரே, இந்த நாளில் என் கேடகம் நீங்கள் தான். ஆண்டவரே, உங்களை நான் உயர்த்தி பிடிக்கிறேன். என் வாழ்க்கையில் வர்ற பாடுகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், என் இதயத்தை காயப்படுத்த சத்துரு கொண்டு வர எல்லா ஆயுதங்கள்ல இருந்தும் நீங்கள் என்னை பாதுகாப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசன்ற கேடகத்தை நான் உயர்த்தி பிடிக்கிறேன். என் வாழ்க்கையில் நீங்கள் தான் என் கேடகம், நீங்கள் தான் என்னுடைய பாதுகாப்பு. நீங்கள் இந்த நாள் முழுசும் என் கூட இருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசத்தோடு அறிக்கைறேன். நீங்கள் அப்படியே செய்ய போவதற்காக உம்மை துதிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். மூணாவதாக நம்ம செய்ய போகிற அறிக்கை விசுவாசன்ற கேடகத்தினால என்னை மூடி நான் மறைச்சிக்கிறேன். எனக்கு விரோதமாக எந்த ஆயுதம் வந்தாலும் அது என்னை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அறிக்கையிடலாம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் உங்கள் வார்த்தை தான் என்னுடைய கேடகம்ப்பா. உங்களுடைய வாக்கு தத்தம் தான் என்னுடைய பாதுகாப்பு. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் வர்ற எல்லா போராட்டங்கள், நெருக்கங்கள், சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் மேலாக இந்த விசுவாசன்ற கேடகத்தினால என்னை நான் மறைச்சிக்கிறேன். ஆண்டவரே, என் இதயத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த கேடகம் என்னை மூடி இந்த நாள் முழுசும் என்னை பாதுகாக்கும்னு சொல்லி நான் விசுவாசத்தோடு அறிக்கைறேன். இந்த விசுவாசத்தை நீங்கள் கனம் பண்ண போவதற்காக உங்களை நான் மகிமைப்படுத்துகிறேன். நீர் அப்படியே செய்ய போவதற்காக உம்மை நான் துதிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நாலாவது, ஒரு இராணுவ வீரர் கையில் கேடகம் இருந்தால் அவர் தைரியமாக முன்னேறி செல்வார். எதிரிங்க அவர் மேலே ஆயுதங்களை எய்யும் பொழுது கூட அவர் பயப்பட மாட்டார். கேடகம் தன்னை பாதுகாக்கும்னு சொல்லி முன்னேறிட்டே போவார். அதுபோல் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், தடைகள் வந்தாலும், விசுவாசன்ற கேடகத்தை வச்சு நம்ம முன்னேறி செல்ல போகிறோம். விசுவாசத்தோடு நம்ம அதை அறிக்கையிடலாம். ஆண்டவரே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் சொல்லியிருக்கிறீங்க. நாங்கள் அவிசுவாசத்தோடு அப்படியே நின்றுடாமல் விசுவாசத்தோடு நாங்கள் முன்னேறி செல்ல எங்களை பலப்படுத்துங்க. விசுவாசன்ற கேடகம் எங்கள் கூட இருக்கிறதுனால எதுவும் எங்களை தடுக்க முடியாதுன்ற நம்பிக்கையோடு நாங்கள் இன்னுமாய் வேகமாய் ஓட எங்களுக்கு பலன் தாங்க. இந்த நாளில் நாங்கள் நீங்கள் எதிர்பார்த்த லக்கை நோக்கி ஓடுவோம், வெற்றி அடைவோம் அப்படின்ற நம்பிக்கையோடு உங்கள் மேலே எங்கள் விசுவாசத்தை வைக்கிறோம். இந்த கேடகத்தை நாங்கள் கையில் எடுக்கிறோம், நம்பிக்கையோடு முன்னேறி செல்கிறோம். இந்த நாள் முழுசும் எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க. நீங்கள் அப்படியே செய்ய போவதற்காக உம்மை துதிக்கிறோம். நீர் அப்படியே செய்வீர் என்று நம்பிக்கையோடு அறிக்கை எடுக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். அஞ்சாவதா, சில நேரங்களில் எதிரிகள் சாதாரண ஆயுதங்களை வச்சு தாக்க மாட்டாங்க, அக்கினி அஸ்திரங்களை அனுப்புவாங்களாம். அப்படிப்பட்ட அக்கினி அஸ்திரங்களை கூட நம்ம கையில் இருக்கிற விசுவாசன்ற கேடகத்தினால நம்ம தடுத்து நிறுத்த முடியும். விசுவாசத்தோடு நம்ம அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் பொல்லாத சத்துரு எங்கள் மேலே அக்கினி அஸ்திரங்களை எய்கிறான்ப்பா. பல நேரங்களில் மந்திரங்கள், சூனியங்கள், அப்பா, பல விதங்களில் எங்களுக்கு பல தாக்குதல்கள் வந்தாலும் விசுவாசன்ற கேடகத்தோடு நாங்கள் அதை தடுத்து நிறுத்துகிறோம். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொல்லி நீங்கள் வாக்களிச்சிருக்கிறீங்க. ஆகவே
ஆண்டவரே, எந்த சத்துருவின் அக்கினி அஸ்திரங்களும் எங்களை சேதப்படுத்தாது, எங்களை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி நம்பிக்கையோடு நாங்கள் அறிக்கையிடுறோம். இந்த நாளில் நாங்கள் வெற்றியை சுதந்திரிப்போம்னு சொல்லி அறிக்கையிடுறோம். நீங்கள் அப்படியே செய்ய போவதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆறாவதா, இந்த விசுவாசன்ற கேடகம் எதிரிகளுடைய ஆயுதங்களை தடுக்கிறது மாத்திரம் இல்லை, சில நேரங்களில் அதை லாபகமாக அவங்க பக்கமே திருப்பி விடவும் முடியும். அது மாதிரி இன்னைக்கு சத்துரு நமக்கு விரோதமாக கொண்டு வர பொய்கள், சந்தேகங்கள், பலவிதமான போராட்டங்களை சத்துரு பக்கமாகவே நம்ம திசை திருப்ப போகிறோம். விசுவாசத்தோடு நம்ம அதை அறிக்கையிட போகிறோம். கர்த்தாவே, பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களெல்லாம் அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி பிடியுங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இந்த நாளில் எங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா அக்கினி அஸ்திரங்களையும் நாங்கள் திருப்பி அனுப்புகிறோம். இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு விரோதமாய் வருகிற பொறாமை, எரிச்சல்கள், கோபங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் உடைக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளில் நாங்கள் விசுவாசத்தை சுதந்தரிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஆயுதங்களையும் திசை திருப்புவீர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். அது அப்படியே நடக்க போவதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். கடைசியா, சில நேரங்களில் நிறைய எதிரிகள் ஒரே நேரத்தில் வந்துட்டாங்கன்னா நம்ம தனிப்பட்ட விதத்தில் அதை எதிர்கொள்ள முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம கூட இருக்கிற மற்ற இராணுவ வீரர்கள்லாம் நம்ம பக்கத்தில் கூட்டிட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த கேடகத்தை வைக்கும்போது எதிரிகள் நம்மளை தாக்காதபடி அது நம்மளை பாதுகாக்கும். இது ஐக்கியத்துக்கு அடையாளமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம எல்லோரும் விசுவாசத்தோடு அதை அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, பல எதிரிகள் ஒன்றாக எங்களை தாக்கும் பொழுது, நாங்கள் தனிப்பட்ட விதத்தில் அந்த தாக்குதலை எதிர்கொள்ள முடியாத பொழுது எங்களுக்கு நீங்கள் சகோதர ஐக்கியத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சபையாராக இணைந்து ஒரு மனதோடு விசுவாசத்தோடு எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் சபைக்கும் விரோதமாய் வருகிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் எதிர்க்கிறோம். அக்கினி அஸ்திரங்களை அவித்து போடுகிறோம். எங்களுக்குள் இருக்கிற இந்த ஐக்கியத்தின் மூலமாக வெற்றியை நாங்கள் சுதந்தரிக்கிறோம். ஆகவே இந்த நாளில் விசுவாசத்தோடு சகோதர ஐக்கியத்தின் மூலமாக எல்லா அந்தகார வல்லமைகளையும் நிர்மூலமாக்குகிறோம். கர்த்தர் எங்களுக்கு வெற்றியை தந்திருக்கிறீர் என்று விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கையிடுகிறோம். அதை நாங்கள் சுதந்தரிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே உயர்ந்திருப்பதாக, நீர் மாத்திரமே மகிமைப்படுவீராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். விசுவாசம் அப்படின்றது ஒரு ஃபீலிங் கிடையாது. ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற ஆயுதம். இந்த ஆயுதம் நம்ம கிட்ட இருந்ததுன்னா எந்த சத்துருவும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே இன்னைக்கு மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் இந்த விசுவாசத்தை நீங்கள் கையில் எடுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் பயப்படாதீங்க. கர்த்தர் எனக்கு வெற்றியை தருவார் சொல்லி அறிக்கை எடுங்க. இந்த விசுவாசன்ற கேடகத்தை வச்சு நீங்கள் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வீங்க. இந்த 7 Day சேலஞ்ச் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் சொன்ன குறிப்புகளில் எது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் நம்பினீங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.